ஆஃப்டர் டெலிவரி ஸ்டோரி நம்பர் 1. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சிசேரியனா நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரி. எனக்கு வலி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ வந்துட்டு நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ எல்லாம் வந்து வலியில்லா சுகப்பிரசவம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸில் வந்து எனக்கு வந்து பேபி பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, இனிமேல் வந்து எந்த பெயினும் இல்லை, நம்மளுக்கு வந்து பேபியும் நம்மளும் டோட்டலி ஷேப் அப்படின்ட்டு இருந்தோம். பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெயின் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரியில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுவாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸ்டிச்சஸோட வலி வந்து சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ வலி வலிச்சிச்சு. என்னால் லிட்ரலி உட்கார முடியாது, நான் படுத்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்கார சுத்தமாக முடியல. நான் ரொம்பவே அழுதுட்டு இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு மைண்டு. இப்படியெல்லாம் வலிக்குமா? ஸோ எல்லோரும் வந்து சிசேரியன் தான் சிசேரியனை பற்றி தான் இங்கே அதிகமாக பேசுகிறாங்க. பட் நார்மல் டெலிவரியை பற்றி இங்கே யாருமே அவ்வளோவா பேசுகிறதில்ல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. அந்த 10 to 13 டேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. சரி, பெயினாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நான் வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை இப்போ வேணால் காமெடியாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு, என்னோடய மைண்ட் செட்டப் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.